ரஜினி சார் என்ன சார் சூர்யா 45 மூவி வந்து தொடங்க போகிறதா ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் ஆர்ஜே பாலாஜி வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது எந்த வகையில் உண்மை, இது உண்மையா? இல்லை, இப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யா படத்தின் மூலமாக சில படங்களில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரோன்ஸ் அந்த தானா சேர்ந்த கூட்டத்தில் அவர் நல்லா சூப்பராக பண்ணியிருப்பார். அவருக்கான மற்ற படங்களையும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தார். அதுவும் இல்லாமல் அவருடைய ஆர்ஜே பாலாஜி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோணத்தில் எல்லா படங்களும் சாதாரணமாக பண்ணாமல் ஒரு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் உள்ள ஒரு விஷயத்தோடு பண்ணுறாரு. அதனால் சூர்யாவுக்கு அது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. சரி, நீங்கள் நம்ம சேர்ந்து பண்ணலாமே அப்படிம்பாங்க. சில பேர் வந்து பெரிய ஹீரோக்கள் வந்து யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு கவனித்து பார்ப்பாங்க. ரஜினி சார் என்ன பண்ணுவார்னா, யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிட்டு பாராட்டுவார். நல்லா இருக்குது, பண்ணியிருக்கீங்க, நல்ல கதையாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படிமா. அப்படி தான் உங்களுக்கு ஜெய்பீம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வேட்டையன் வந்தது. அந்த மாதிரி தான் சூர்யாவும் அவரை பார்த்துட்டு கேட்டிருக்காரு. சரி பாருங்கள், நல்ல சப்ஜெக்ட் சொல்லுங்கன்னு சொல்லி வச்சுருவாங்க. அந்த வகையில் ஒரு சமீபத்தில் அவர் பண்ண படங்களில் பெரும்பாலும் ஏஆர் ரஹ்மான் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு அவருடைய கை கோக்குறாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஜில் என்னும் ஒரு காதல், அந்த படத்தில் தான் ஒரு மிகப்பெரிய சாங்கெல்லாம் கொடுத்தது. அந்த படம் சுமாராக போனாலும் கூட அந்த சாங் இன்றைக்கி வரைக்கும் அந்த பேசப்படக்கூடிய ஒரு சாங்காக இருக்குது. அதனால் ஏஆர் ரஹ்மான் இவரும் சேரும்போது ஒரு பேண்டிங் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல சாங். அதே சமயத்தில் இவரும் ஒரு நல்ல ஒரு காமெடி கலந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணுவார். காமெடி கலந்து ஒரு மெசேஜ் உள்ள சப்ஜெக்ட் பண்ணுவார். அது வந்து இன்றைக்கி சூர்யாவுக்கு அவசியம் தேவைப்படுது. ஏன்னா உங்களுக்கு கங்குவா அதெல்லாம் வரும்போது வேறு மாதிரியான ஒரு பேனர், வேறு மாதிரியான ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் உள்ள படம். இது ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு ஏறக்குறைய ஒரு லோ பட்ஜெட்டில் சுமாராக ஒரு நல்ல பட்ஜெட். ஏஆர் ரஹ்மான் வரும்போது பெரிய பட்ஜெட் போயிடும். ஆனாலும் கூட ஒரு நல்ல சப்ஜெக்டில் ஒரு கலகலப்பான ஒரு சப்ஜெக்டில் ஒன்று பண்ணணும் அப்படின்ற விரும்புகிறாரு. அதுக்காக தான் அவங்களுக்கு ஆர்ஜே பாலாஜி பண்ணுறாரு. ஆர்ஜே பாலாஜி பண்ணுற சப்ஜெக்டும் ஒரு நல்ல சப்ஜெக்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு பிடிச்சிருக்கு. அவர் 2D தான் தயாரிப்பாங்க அநேகமாக. ஏன்னா இப்போ மெய் அழகன் வரப்போது 2D தான் தயாரித்து, ஒரு நல்ல கதைகள் வரும்போது 2D பெரும்பாலும் அதை தன் வசப்படுத்தி பயன்படுத்திக்கும். அந்த வகையில் ஆர்ஜே பாலாஜிக்கு இது ஒரு 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 திருப்பு முனையாக இருக்கும். அதே சமயத்தில் அவருக்கும் ரொம்ப நாளைக்கு பிறகு வேறு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் கொடுத்த மாதிரி இவருக்கும் சூர்யாவுக்கும் இருக்கும் 45ங்கிறது. ஓகே சார், இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி அவர் எடுத்த எல்கேஜியாக இருக்கட்டும், மூக்குத்தி அம்மனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு ஃபன் கலந்த ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இருந்துச்சு. சூர்யா பல படங்கள் நடிச்சிருக்காரு. எந்த படங்கள் மாதிரி வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? கொஞ்சம் ஆக்ஷனும் கலந்துருக்கணும், கொஞ்சம் லவ்வும் கலந்துருக்கணும். அவருக்கு கொஞ்சம் காமெடி கலந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தானா சேர்ந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆக்ஷன் கலந்து ஒரே சமயத்தில் ஒரு லவ், அதே சமயத்தில் ஒரு காமெடி கலந்த மாதிரி கலகலப்பாக இருக்கும். எல்லா கேரக்டர் எல்லா கேரக்டருக்கும் முக்கியத்துவம் உள்ளப்பார். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேரக்டர். ஏன்னா ரொம்ப ஆக்ஷனாக இவரை போயிட முடியாது. இவருக்கு வந்து பெரிய ஆக்ஷன் டைரக்டரும் கிடையாது. இவர் வந்து கொஞ்சம் கலகலப்பாக ஒரு நல்ல சப்ஜெக்ட் சொல்லணும்னு பார்ப்பார். அந்த சப்ஜெக்ட் சொன்னாரே போகிறோம். ஒன்று ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்து ஒரு 2 பாடல் சூப்பராக இருந்தால் போகிறோம், படம் சக்ஸஸ் தான். ஓகே சார், இந்த பிதாமகன் மாதிரி, அயன் மாதிரி, இந்த மாதிரி இல்லை, ஒவ்வொன்றும் ஒரு ஜானர். நீங்கள் பாப்பா ஒவ்வொன்றும் ஒரு ஜானர். நீங்கள் பிதாமகன் வந்து பெரும்பாலும் வந்து உங்களை விக்ரம் 2 பேரோட கலந்து வரும். அதோடைய ஜானரே வேறு. அதே மாதிரி அயன் வந்து அது வேறு, அது ஒரு மாதிரி ஒரு பெல்ட் வரும். ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டான இது. அதே மாதிரி சூர்யாவுக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான படங்கள் பண்ணும்போது அவர் கை கொடுத்துரும். ஒரே மாதிரியான சப்ஜெக்டில் வந்தாங்கன்னா இதாகிடும். அதனால் அவருக்கு வந்து ஒரு 45வது படம் வந்து மிகப்பெரிய ஒரு பேர் கொடுக்கணும். அதே சமயத்தில் இவருக்கும் இவரும் ஒரு டைரக்டராக நல்ல பேர் எடுக்கணும். இது வரைக்கும் இவர் பண்ண படங்கள், இவர் சேர்ந்து நடித்த படங்கள் தான் அது சக்ஸஸ் ஆகிருக்கு. ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ, மாஸ் ஹீரோவை வச்சு நீங்கள் சக்ஸஸ் பண்ணும்போது தான் மிகப்பெரிய அளவில் பேசப்படுவீங்க. அதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏஆர் ரஹ்மான் கொண்டு வந்துடுறாரு. ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு 2 சாங் நல்லா இருந்துச்சுன்னா, ஒரு ஏஆர் ரஹ்மான் வரும்போது வேர்ல்டு லெவலில் உங்களுக்கு பிஸ்னஸ், அதுனா உலக அளவில் பிஸ்னஸ், அந்த மியூசிக் எல்லாமே. அதனால் அந்த அவரையும் கொண்டு வந்துடும் போது அவருக்கும் ரொம்ப நாளைக்கு பிறகு ரஹ்மான் கூட சேரணும் அப்படிங்கிற சூர்யாவுக்கும் ஒரு இது இருக்குது. அதனால் ஈஸியாக அது வந்து இன்னும் கொஞ்சம் ஓரளவு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெறும். ஓகே சார், சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்குமா? நல்ல ட்ரீட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா மியூசிக்கில் நல்ல ட்ரீட்டாக இருக்கும். அது காமெடி கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் காமெடி கலந்து பண்ணுறாருல்ல, அது நல்ல இதாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே அவர் கொஞ்சம் ஷை டைப் தான் சூர்யா. அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முறை சொல்லியிருப்பேன், சிம்ரானுக்கு புத்தம் கொடுக்கவே 18 டேக் வாங்கினார் அப்படின்னு. அவ்வளோ கூச்சப்பட்டவர். அவருடைய தம்பி கலகலான்னு பேசுகிறாருல, அந்த மாதிரி இவரும் கொஞ்சம் கலகலப்பாக ஏதாச்சும் ஒரு படம் பண்ணாலும் அந்த மாதிரி இந்த ஒரு கலகலப்பாக இந்த ஒரு படம் இருக்கும்.